வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ நாளாக ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருந்த நீங்கள் விரும்பி கேட்டு பீஃப் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது மோஸ்ட் ரெக்வஸ்டட் ரெசிபி. பீஃப் பிரியாணி போடுங்கன்னு ரொம்ப நாளாகவே ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் ரொம்பவே டிலே பண்ணிட்டேன்னு தெரியும். அதுக்கு ரொம்ப சாரி. பீஃப் சாப்பிடாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வாங்க பீஃப் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். பாஸ்மதி ரைஸ் ஒரு 600 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் ஒரு ½ அன் ஹவருக்கு தண்ணியில் நல்லா ஊற வைங்க. பீஃப் ஒரு 600 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது நான் வித் போன் தான் எடுத்திருக்கேன். இது போன்லெஸ் கிடையாது. 600 கிராம் பீஃப்க்கு நான் 600 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பீஃப் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் ரைஸ் எடுக்கணும். வெங்காயம் ஒரு 350 கிராம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா தென் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா பிரியாணியில் நல்லா இறங்கும். தக்காளி ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 4 வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 தக்காளி எடுத்தால் போதும். 8 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா, ஒரு ½ கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் தயிர் 150 கிராம், எண்ணெய் ஒரு 100 ml, நெய் ஒரு 50 ml எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ், 4 சின்ன பீஸ் பட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4 பீஸ் ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு ஒரு 6 பீஸ் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன். இது வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தான். இதில் வெறும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். இது எப்படி செய்யணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பீஃபை வேக வச்சுக்கலாம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். மீதி இருக்கிறது நம்ம மசாலாவில் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசிலுக்கு மட்டும் வேக விடுங்க. ரொம்ப வேக வைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 50% வெந்திருந்தால் போதும். இப்போ கறி வேகிற டைமில் இப்போ கடாயில் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்கணும்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கினா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போது ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நான் மசாலாக்காகவும் அதுக்கப்புறம் ரைஸ்க்காகவும் சேர்த்து உப்பு சேர்த்துட்டேன். உப்பு இப்போவே சேர்க்குறதால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். வெங்காயம் வதங்கும் போது இது கூடவே நம்ம புதினா, கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் இதிலே சேர்த்துக்கலாம். புதினா, கொத்தமல்லிலாம் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். வெங்காயம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ தான் பிரியாணியோட வாசம் வெளியில் போகாமல் இருக்கும். பட் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கணும். வெங்காயம் ரொம்ப கருகவும் கூடாது. ரொம்ப கருகுனா பிரியாணி கசக்கும். ஸோ அந்த கருகிறதுக்கு முன்ன ஸ்டேஜ் வரைக்கும் அந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போது இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த கறி பீசஸ் மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இந்த சூப் நம்ம லாஸ்ட்டாக அரிசி வேக வைப்போம் இல்லையா, அந்த டைமில் நம்ம சேர்க்கணும். இப்போது இதை எடுத்து நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். பட் அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா மசிற வரைக்கும் இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவும் இப்போயே சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா. மசாலாலாம் லிமிட்டாக கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ரொம்ப அதிகமாகவும் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. இப்போது இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளியில் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸும் இப்போ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் கறி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி வந்து இது கூடவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கணும். அந்த கறி வேக வச்ச தண்ணியும் இந்த தண்ணியும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலி நான் 3 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த அளவுக்கு தண்ணி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம தம்மில் போட்டுடலாம். அடியில் தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே இந்த பிரியாணி பேனை வச்சுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சுருங்க. நான் வந்து குக்கரில் தண்ணி பிடிச்சி இதில் வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வாவ், ரைஸ் எப்படி நிற்கிது பார்த்தீங்களா? ரைஸ் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. சரியான அளவு தண்ணி ஊற்றி கரெக்டாக தம் போட்டிங்கன்னா உங்களுக்கும் இந்த மாதிரி கிடைக்கும். நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பீஃப் சாப்பிடாதவங்க கூட இந்த பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் சொல்லாத வரைக்கும் இது பீஃப் பிரியாணின்ட்டு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. மட்டன் பிரியாணி எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குமோ அதே அளவுக்கு இந்த பிரியாணியும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேருக்கு பிடிச்ச ரெசிபி வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணி தான். அதே மாதிரி இந்த பிரியாணி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இப்போ பிரியாணி கூட சாப்பிட்றதுக்காக கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட டீட்டெயில் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபுல்லாக நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுருங்க. திரும்ப கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் ஜீரகம், அதுக்கப்புறம் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 1 டீஸ்பூன் எள்ளும் வேர்க்கடலையும் வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை ரொம்ப அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, அப்புறம் நல்லா வராது. இதோட அளவுலாம் என்னோட டீட்டெயில் ரெசிப்பியில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக விடுங்க. இப்போது இதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிற வேண்டியது தான். பிரியாணி கூட பிரியாணி கத்திரிக்காய் இருந்தால் தாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அளவு மட்டும் கரெக்டாக சேர்க்கணும், அப்போ தான் நல்லா வரும். இப்போது இன்னொரு பக்கம் சிக்கன் 65யும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது இது கூட சுட சுட பிரியாணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த டேஸ்டியான பிரியாணி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். கத்திரிக்காய் பச்சடியும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட வெங்காய பச்சடி, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் 65 பார்க்க ரொம்ப யம்மியாக இருக்குல்ல. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பசிக்குது. ஸோ இப்போ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். அதுவும் வாழை இலையில் சாப்பிட்றது அதோட ருசியே தனிதாங்க. இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போவே எல்லாருக்கும் மவுத் வாட்டரிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே அசத்துங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் ஃபோட்டோஸை எங்களோட இமெயில் ஐடி இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி நல்ல ரெசிபிஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.